Hi, hello, welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு அந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொடர்வரிசைகளும் சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர்வரிசை சார்ந்த கணக்குல தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு: ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. செதிலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகையானது செதிலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதவிளக்கத்தை காண்க. ஒரு தெருவில் மொத்தமா 1 49 வரைக்கும் வீடு இருக்கு. அதுல வந்து செந்தில் வீட்டுக்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கம் கூட்டுத்தொகையானது. ஸோ அந்த வீட்டுக்கு முன்னதாக கதவிளக்கத்தோட கூட்டுத்தொகையானது செந்தில் வீட்டுக்கு பின்னதாக உள்ள கதவிளக்கம் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்தில் வீட்டு கதவிளக்கத்தை காண்க. இதை வந்து ஒரு ஜெனரல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தீர்வு: செந்திலின் வீட்டு கதவிளக்கம் எக்ஸ்ங்க. ஸோ நமக்கு செந்திலின் வீட்டு கதவிளக்கம் அவங்க கொடுக்கல, இதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ செகண்ட், செந்தில் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கம் கூட்டுத்தொகையானது. ஸோ செந்தில் வீடு நம்ம எக்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னதாக உள்ள கதவிளக்கம் கூட்டுத்தொகைனா ஸோ 1 40 வரைக்கும். ஸோ 1 + 2 + 3 x - 1 ஏன்னா முன்னதாகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ முன்னதாகான எக்ஸ் வந்து செந்திலின் கதவிளக்கம் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு முன்னதாக -1 எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு செந்தில் வீட்டுக்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கம் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில். அதே மாதிரி செந்தில் வீட்டுக்கு பின்னதாக செந்தில் வீட்டுக்கு எக்ஸ் எடுத்திருக்கோம். பின்னதாக கதவிளக்கம் கூட்டுத்தொகைனா x + 1 x + 2 + 49 நமக்கு தெரியும், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கூட்டுத்தொகைக்கு இந்த பின்னாடி இருக்குல்ல அந்த என்னோட ஸோ நமக்கு எக்ஸ் தெரியாது. அதுதான் 9 9 + 1 9 + 2 அந்த மாதிரி இருக்கும். அப் டு 49 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் கொடுத்துருக்கனால இந்த கதவிளக்கம் கூட்டுத்தொகை எடுத்துட்டு 2 ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஸோ செந்தில் வீட்டின் கதவிளக்கம் கொடுக்காதனால அதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். செந்தில் வீட்டு கதவிளக்கம் கூட்டுத்தொகையானது அதாவது முன்னதாக உள்ளன்னு சொன்னாலும் நமக்கு எக்ஸ் தெரியாது. முன்னதாக உள்ள x - 1 எடுத்திருக்கோம். ஸோ 1 + 2 + 3 ஏன்னா 1 ஸ்டார்ட் ஆகுது. அதனால 1 + 2 + 3 x - 1. செந்தில் வீட்டுக்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கம். ஸோ பின்னதாக உள்ள வீடுகளின் கிடக்கணும்னா எக்ஸ் எடுத்திருக்கோம். பின்னதான x + 1 x + 2 ஃபார் எக்ஸாம்பிள் 9 இருக்குன்னா +1 10 11 12 அந்த மாதிரி போகும். அப் டு எவ்வளோ வரைக்கும்னா 49. அதனால தான் இந்த ஃபார்ம் எழுதியிருக்கோம். கொஸ்டின் கொடுத்துருக்க ஈக்குவேஷனாக எழுதியிருக்கோம். (1 + 2 + 3 x - 1 ஈக்குவல் டு இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ பண்ணும்போது 1 + 2 + அப் டு 49 வரைக்கும் நம்பர்ஸையும் அதுக்கப்புறம் 1 மைனஸ் அதாவது இதுல இருந்து இதை கழிக்கிறோம். ஸோ -1 + 2 + 3 x. அதாவது இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக நம்ம எப்படி எடுத்து எழுதியிருக்காங்க. அதாவது மொத்த 49 நமக்கு தெரியும். ஸோ 1 மொத்த 49 வீடு நமக்கு தெரியும். அதுல இருந்து நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ அதாவது 1 + 2 + 3 ஸோ எக்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் வீட்டின் கதவிளக்கம் நமக்கு தெரியாது. அதை கழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிடும்ல. அதனால இது ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோம். அதாவது கொடுத்துக்கிறதே ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோம். 49 இந்த செந்திலோட வீட்டு வரைக்கும் இருக்கிற நம்பரை கழிச்சிட்டோம்னா என்னதான் இருக்க வீட்டோட கூட்டுத்தொகை நமக்கு கிடைச்சிடும். கூட்டுத்தொடர்வரிசையின் எண்ணுறுப்புகளின் கூடுதல் ஃபார்மா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா Fn = n/2 2a + n - 1 d. ஸோ அப்போ இந்த தரவரிசையில் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா இதை சப்போர்ட் பண்ணணும். Sn இங்கே என்னங்கிற இடத்துல x - 1 இருக்கு. அப்போ என்ன Sn x - 1/2 2a ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஸோ 2a 1 + என்னங்கிற இடத்துல x - 1 இருக்கு. ஸோ x - 1 × d ஈக்குவல் டு இங்கே 49 இருக்கு. இப்போ என்னோட வேல்யூ அப்போ என்ன 49/2 + 2a வந்து 2 + n - 1 49 - 1 இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு. ஸோ ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா 49 - 1 × d. அதே மாதிரி இங்கே ஃபார்ம் இருக்கிற மைனஸ் இங்கே என்ன இருக்கிறது x இருக்கு. x/2 2a. ஸோ இப்போ 2 + x - 1. ஸோ +1 - 1 போச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். அதனால 1 + x.
இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை 2 49 இன்ட்டு 50 டிவைட் பை 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை 2. மொத்தமாக 2 காமனாக இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2450 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வச்சுன்னா ப்ளஸ் 2x ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 2x இங்கே மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு இங்கே ரொம்ப கேன்சல் ஆகிடுது. ஸோ 2x ஸ்கொயர் 2450. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1225 எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தீங்கன்னா எக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா 35 ஸ்கொயர் போட்டிங்கன்னா இந்த வேலையை உங்களுக்கு கிடைக்கும். இங்கே மெமரைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் 35. அப்போது எனவே செந்திலின் வீட்டின் கதைகளுக்கு 35. ஸோ 949 சொன்னாங்கல்ல டோர் நம்பர், அதில் வந்து 35 தான் செந்திலோட வீட்டோட கதைகளுக்கு நம்பர். எடுத்துக்காட்டு S1 S2 மற்றும் S3 என்பன முறையே ஒரு கூடுதல் முதல் n, 2n, மற்றும் 3n உறுப்புகளின் கூடுதலாகும். S1 S2 அப்படிங்கிறது n 2n கூடுதல் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் S3 = 3 × S2 - S1 என்ன நிரூபணம்னு கேட்குறாங்க. தீர்வு S1 S2 S3 என்பன முறையே ஒரு கூடுதல் முதல் n, 2n உறுப்புகளின் கூடுதல் எண்ணில். ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஸோ கூடுதல் வயசுலையும் முதல் நோட்களின் கொடுத்துருக்கோம் ஃபார்மாக தெரியும். Sn = n/2 2a + n - 1 ரெடி. ஸோ நமக்கு S1 வேணும்னா இங்கே வந்து n கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம Snக்கு பதிலாக இங்கே n போடணும். ஸோ அதாவது S1 = n/2 2a + n - 1 அப்படி அது வரும். ஸோ n இடத்துல n போடணும். அதே மாதிரி S2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2n கொடுத்துருக்காங்க. அப்போ n இடத்துல 2n போடணும். ஸோ இப்போ S2 = 2n/2 2a + n இடத்துல 2n. ஸோ 2n - 1 ரெடி. சரி, அதே மாதிரி S3க்குன்னா S3 = 3n போடணும். ஸோ S3 3n/2 2a + n இடத்துல 3n - 1 ரெடி. ஸோ நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறது இதுதான். ஸோ அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். S2 - S1 ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். S2 - S1 S2 வழி தெரியும். இங்கே இருக்கிறது 2n/2a + 2n - 1 ரெடி மைனஸ் S1 வழி நமக்கு தெரியும் n/2 2a + n - 1 ரெடி. ஸோ இதில் n/2 காமனாக இருக்குது. ஸோ n/2 வெளில எடுத்துட்டாங்கன்னா இங்கே 2 இருக்கும். ஸோ 2ல் இப்போ மல்டிபிள் ஆகும்போது 4a. இங்கே அந்த 2 மல்டிபிள் ஆகும்போது 2 × 2n - 1 ரெடி மைனஸ் n/2 ஆல்ரெடி எடுத்தாச்சு. மேலஸ் 2a + n - 1 ரெடி. ஈக்குவல் டு n/2. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ்ல பார்த்த இந்த வேல்யூ. இதை ஃபர்தர் சிம்பிள் பண்ணும்போது n/2 இன்ட்டு என்ன ஆகுனா -2a வரும். அப்போ -2a + 4a வந்து பார்த்தீங்கன்னா +2a + 2n 4n வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு n இருக்குது. ஸோ அப்போ கழிச்சுன்னா 3n - 1 × d. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிரூபணம் கொடுத்துருப்பாங்க 3 மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 3 × S2 - S1 அப்போ இதை 3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3n/2 2a + 3n - 1 × d. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம S3 ஒன்று ப்ரீவியஸ்ல கண்டுபிடிச்சிருப்போம். 3n/2 2a + 3n - 1 × d. இந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது? S3 = ஸோ 3s2 - s1 = S3 ஆகுது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து இது ப்ரூவ் பண்ணாமல் கேட்டிருக்காங்க. இது ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாபிக் பார்க்க போகிறோம். பெருக்குத்தொடர் வரிசை நான் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.